அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சாய்பாபாவின் பிறப்பு மற்றும் அவரது இளமை பருவத்தை பற்றி காணப்போகிறோம். மன்னர் நிஜாமின் ஆளுகைக்கு உட்பட்டிருந்த பத்ரி என்ற ஊரில் வேத சாஸ்திரங்களில் தேர்ச்சி பெற்றவராக திகழ்ந்த ஹரிசாதே என்ற அந்தனர் தன் மனைவி லட்சுமியுடன் வாழ்ந்து வந்தார். அவர்கள் வறுமையிலும் செம்மையாகவே வாழ்ந்து வந்தனர். அவர்களுக்கு ஒரே ஒரு கவலை என்னவென்றால் குழந்தை இல்லையே. அவர்கள் அதை எண்ணி தினமும் கடவுளிடம் பிரார்த்தனை செய்து வந்தனர். அவர்களின் பிரார்த்தனையின் பயனாக விரைவிலேயே அவர்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. வெகு நாட்கள் கழித்து பிறந்த அந்த குழந்தையை காண பலரும் வந்தனர். அதில் ஒருவர் அவரின் ஜோதிட நண்பர். அவர் அந்த குழந்தையின் ஜாதகத்தை கணித்து பார்த்துவிட்டு, இக்குழந்தை ஒரு தெய்வீக குழந்தை, கூடிய விரைவிலேயே குழந்தையை பெற்றவர்கள் இறந்து விடுவார்கள் எனவும் அந்த குழந்தை வேறு இடத்தில் வளரும் என்றும் கூறினார். இதை கேட்டு அக்குழந்தையின் பெற்றோர்கள் பெரும் துயரத்தில் ஆழ்ந்தனர். அன்று இரவு அவர்களுடைய கனவில் தோன்றிய இறைவன், முற்பிறவில் இக்குழந்தை இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்து பிராமண குடும்பத்தில் வளர்ந்தது. ராமநாம தாராச மந்திரத்தை பாரங்கும் பரப்பிய கபீர் சாஸ்திரே இப்பொழுது உங்களுக்கு குழந்தையாக பிறந்துள்ளார். வருங்காலத்தில் இக்குழந்தை ஒரு பெரும் ஆன்மீக சாம்ராஜ்யத்தை ஸ்தாபிக்க இருக்கிறது. உங்கள் மகனை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நாளை காலை பக்கீர் என்பவர் வந்து உங்கள் குழந்தை கொடுக்குமாறு கேட்பார். தயங்காமல் குழந்தை அவரிடம் கொடுங்கள். ஏனென்றால் குழந்தை வேறு இடத்தில் வளர்வது குழந்தைக்கு மிகவும் நன்மை தரும் என்று கூறி இறைவன் அங்கிருந்து மறைந்தார். மறுநாள் காலையில் இருந்து குழந்தை வீறிட்டு அழுது கொண்டே இருந்தது. குழந்தையின் தாயாரோ யாரும் வந்து குழந்தையை கேட்டுவிடக்கூடாது என கடவுளிடம் வேண்டிக் கொண்டு இருந்தாள். கலங்கி நின்ற மனைவியை பார்த்த ஹரிசாதே, ஏன் கவலைப்படுகிறாய்? நம் கனவில் இறைவன் சொன்னது போல பக்கீர் வந்து குழந்தையை கேட்டால் கொடுத்து விடுவோம். எங்கிருந்தாலும் நம் குழந்தை நன்றாக இருந்தால் போதும், அதுதான் நமக்கு வேண்டும் என அவர் தன் மனைவிக்கு ஆறுதல் கூறி முடிக்கவும் பக்கீர் வந்து வாசலில் நிற்கவும் நேரம் சரியாக இருந்தது. பக்கீரை பார்த்ததும் அதுவரை அழுது கொண்டிருந்த குழந்தை சட்டென்று அழுகை நிறுத்தியது. அழகாய் சிரித்து கொண்டு விளையாடியது. பக்கீர் வந்து குழந்தையை கேட்டதும் எந்தவித தயக்கமின்றி குழந்தையை கொடுத்து விட்டனர். அதன் பிறகு அந்த குழந்தை எங்கு சென்றது என அந்த தம்பதியினருக்கு தெரியாது. குழந்தையை பெற்றுக்கொண்ட பக்கீர் தன் வீட்டிற்கு சென்று குழந்தையை தன் மனைவியிடம் கொடுத்தார். குழந்தை இல்லாத அந்த தம்பதியினருக்கு இறைவனே அந்த குழந்தையை கொடுத்ததாக எண்ணி அவர்கள் குழந்தையை சீரும் சிறப்புமாக வளர்த்து வந்தனர். பிராமண குடும்பத்தில் பிறந்த குழந்தை இஸ்லாமிய தம்பதியரிடம் இனிதே வளர்ந்து வந்தது. அவர்களுக்கு இந்த சந்தோஷம் நீண்ட நாள் நீடிக்கவில்லை. பக்கீரின் உடல் நலம் குன்றியது. நான் இனி நீண்ட நாள் உயிர் வாழ முடியாது என்பதை தெரிந்து கொண்ட பக்கீர் குழந்தையை வளர்க்கும் பொறுப்பை யாரிடம் ஒப்படைப்பது என யோசித்தார். அப்பொழுது அவருக்கு வேத சாஸ்திரங்களில் தேர்ச்சி பெற்றவரான ஜமீன்தார் கோபால் ராவ் தேஷ்முக் என்பவர்தான் சட்டென அவர் நினைவுக்கு வந்தார். உடனே பக்கீர் தன் மனைவியை அழைத்து, இப்பொழுது நான் சொல்லப்போவது உனக்கு வருத்தம் தரும். ஆனாலும் அதை நான் உனக்கு சொல்லித்தான் ஆக வேண்டும். இன்னும் சில நாட்களை நான் உயிருடன் இருக்க முடியும். நான் மறைந்ததும் நீ நம் மகனை அழைத்து கொண்டு சேலு என்ற இடத்தில் வசித்து வரும் கோபால்ராவ் தேஷ்முக் என்னும் வெங்குசாவிடம் சென்று அடைக்கலம் கீழ். பிராமண குலத்தில் பிறந்து வேத சாஸ்திரங்களின் நிபுணராகவும் தர்ம சிந்தனை கொண்டவராகவும் விளங்கும் அவர் உங்களுக்கு நிச்சயம் அடைக்கலம் தருவார் என்றார். அதுபோலவே அடுத்த சில நாட்களில் அவர் மறைந்ததும் அவருடைய மனைவி வெங்குசாவிடம் சென்று அடைக்கலம் கேட்டாள். வெங்குசா ஒரு பெரும் ஞானி. அவர் அந்த சிறுவனை கண்டதும் உண்மையில் யார் இந்த சிறுவன் என்பதை புரிந்து கொண்டார். அவர் உடனே அந்த சிறுவனை வளர்க்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். பக்கீரின் மனைவிக்கும் தனியாக ஒரு இடத்தில் தங்குவதற்கு வசதி செய்து கொடுத்து அவளுடைய வாழ்க்கைக்கும் வழிவகுத்து கொடுத்தார். இப்படியாக பிராமண குடும்பத்தில் பிறந்து சில வருடங்கள் இஸ்லாமிய குடும்பத்தில் வளர்ந்து மறுபடியும் பிராமணராக வெங்குசாவிடம் வந்து சேர்ந்த அந்த சிறுவன்தான் 16 வயது பாலகனாக சீரடி கிராமத்தின் எல்லையில் யோக நிஷ்டையில் ஆழ்ந்தவராக கிராமங்களுக்கு காட்சி தந்த நமது ஸ்ரீ சாயிநாதர். மேலும் நமது சாயிநாதரின் இளமை பருவத்தை பற்றி அடுத்த காணொளியில் காண்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லாபி.